இந்த நாளிலும் கூட 5வது நாளாக இந்த நீதிமொழிகள் பாடத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் செய்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறோம். விசேஷமாக எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக மிகவும் நன்றி உள்ளவராக இருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பாடத்தின் தலைப்பு வார்த்தைகளை குறித்த ஞானம். நீதிமொழியின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது நிறைய காரியங்கள் நம்ம பேசுறத குறித்து, வார்த்தைகளை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிராக்டிக்கல் கவுன்சிலிங். நம்முடைய வார்த்தைகள்ல அதிக வல்லமை உண்டு. எடுத்துக்காட்டாக ஹிட்லர் 2ஆம் உலக மகா யுத்தத்துல லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு குவித்த அந்த ஹிட்லர் ஒரு புக் எழுதியிருந்தான். என்னன்னா, மெயின் ஹெம்ப். அந்த புஸ்தகத்துல அவன் எழுதின ஒவ்வொரு வார்த்தைக்கும் 125 யூதர்கள் சராசரியா கொல்லப்பட்டார்களாம். அந்த அளவுக்கு அந்த புஸ்தகம் செயல்பட்டு இருக்கு. எனவே நம்முடைய வார்த்தைகள் மிக மிக வல்லமை உள்ளவை. நீதிமொழிகள் புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது 4 காரியம் அங்க ரொம்ப முக்கியமா அங்க தென்படுது. என்னன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் பேசக்கூடிய திறமைய. அது ஒரு பெரிய ஈவு. இன்னைக்கும் கூட அநேகர் பேசக்கூடிய திறமை இல்லாம இருக்கிறாங்க. வாய் பேச முடியாம இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தேவன் வாய் பேசக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறாரு. அது பெரிய ஒரு ஈவு, தேவனுடைய பெரிய கிஃப்ட். அடுத்து தேவன் கொடுத்த இந்த பேசக்கூடிய திறமைய நன்மைக்காக பயன்படுத்தலாம். அது மட்டுமல்ல, இதே பேசக்கூடிய திறமைய தீமைக்காகவும் பயன்படுத்தலாம். பில்டப் பண்ணவும் பயன்படுத்தலாம், டெஸ்ட்ராய் பண்ணவும் பயன்படுத்தலாம். ஆனா இந்த பேசக்கூடிய திறமைய நன்மைக்காக பயன்படுத்துவதற்கு தேவனே நமக்கு வல்லமை தரணும், அதற்கான கிருபைய தரணும் சொல்லி பார்க்கிறோம். முதலாவது பார்க்கிறோம், பேசும் திறமை தேவனுடைய மாபெரும் ஈவு. நீதிமொழிகள் புஸ்தகத்துல அநேக ஒப்பீடுகள் சொல்லப்பட்டிருக்கு, கம்பேர் பண்ணி. அப்படியாக ஞானமான வார்த்தைக்கு பொன்னுக்கும் வெள்ளிக்கும் சமமா, சில சமயத்துல அதை விட மேலாக ஒப்பிடப்பட்டுள்ளது. நம்ம பேசுகிற வார்த்தைகள்ல ஜீவன் உண்டாகலாம், ஜீவன் கொடுக்கலாம் பிறருக்கு. அந்த அளவுக்கு அது வல்லமை உள்ளது. அதைத்தான் நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, லைஃப், உயிர் சுரந்துகிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். பாருங்க, உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மரமா. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல தேவன் ஜீவ விருட்சம் வச்சிருந்தாரு. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஒருவேளை ஆதாம் ஏவாளும் புசித்திருந்தா அவங்க செத்திருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தாரு, அத காவல் காக்க சுடரொளி பட்டயத்தை வச்சு அவங்கள தோட்டத்தை விட்டு விரட்டி அடிச்சிட்டாரு. நம்ம நாவு வாழ்வை உண்டாக்கக்கூடிய அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது. ஊட்டம் அளிக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவை தரக்கூடிய நம்முடைய வார்த்தைகள். எனவே தான் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், அநேகருக்கு நல் வாழ்க்கையை கொடுக்கும். அதே போன்று இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு மருந்தாகும். நம்ம உடம்புல ஏதாவது தீப்புண் பட்டா என்ன செய்வாங்க, தேன் தடவுவாங்க. அந்த காயத்தினுடைய அந்த அந்த கடுமை, அந்த வலி நீங்குவதற்கு என்ன செய்வாங்க, தேன் தடவுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நொந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு மருந்தாக நல்ல வார்த்தைகள் பயன்படக்கூடியன்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு 119ஆம் சங்கீதத்துல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும்.
அதே வேளையில தவறான உபதேசங்கள் ஒரு சபையினுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதா இருக்கிறது. எனவே தான் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுறாரு. பவுல் தன்னுடைய பின் சந்ததியின் ஊழிய தலைவருக்கு எழுதுறாரு, எச்சரிக்கை கொடுக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் வந்து ஆரோக்கியமான வசனம், ஹெல்த்தி டாக்டரின். அதை சிலர் என்ன செய்வாங்க, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளாம வித்தியாசமான உபதேசங்களை கொண்டு வருவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க ஒண்ணு அறியாதவங்க, தர்க்கங்களையும் வாக்கு தத்தங்களையும் பற்றி நோய் கொண்டவங்களா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய நோய் கொண்டவங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ சபைக்கு எதிராளிகள் வெளியே உள்ளவர்களை காட்டிலும் சபைக்குள்ளாக இருந்து கொண்டு ஊழியர்கள் என்கிற போர்வையில சபையை கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. அதற்கு அவர்களுக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனவே தொடர்ந்து சொல்றாரு, 2 தீமோத்தேயுல சொல்றாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. அவைகளால், அதாவது கள்ள போதர்களால் என்ன செய்யும், மற்றவர்கள் அதிக அவபக்தி உள்ளவராவார்கள். அவர்களுடைய வார்த்தை, அந்த தவறான போதனை என்ன செய்யும், கேன்சரை போல படரும். கேன்சர் வியாதின்னு நமக்கு தெரியும். தேவையில்லாம என்ன செய்யும், உடம்புல உள்ள அந்த செல் வந்து என்ன செய்யும், அது பரவிக்கிட்டே இருக்கும். அதான் ஆபத்து. அதே மாதிரி இந்த துருபதேசம் என்ன செய்யும், வேகமாக பறந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இன்னைக்கு தவறான உபதேசம் பரவிக்கிட்டே இருக்கு. கிருபை என்கிற பெயர்ல அல்லது புதிய உடன்படிக்கை என்கிற பெயர்ல நீ இஷ்டப்படி வாழலாம், நீ கணக்கு சொல்ல வேண்டாம் அப்படிலாம் சொல்லி மக்களை திசை திருப்புகிறார்கள். மக்களும் என்ன செய்யறாங்க, அதற்கு ஏமாந்து போய் கொண்டிருக்கிறாங்க. விசேஷமாக ஆராதனை. அன்பானவர்களே, ஆராதனைக்கு பைபிள் அழகான டெபினிஷன் இருக்கு, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியமான சரியான ஒரு டெபினிஷன், ஒரு சரியான விளக்கம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மனப்பாடம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த வசனத்தை. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் தேவ வசனத்துல கொடுக்கப்பட்ட, புதிய ஏற்பாட்டின் காலத்துல, கிருபையின் காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் ஆராதனைக்கு. தேவனை பாடி துதிக்கணும், தேவனை கை உயர்த்தி துதிக்கணும், சந்தோஷப்படணும், அவனுடைய சமூகத்துல கழி கூறணும். நான் அப்படி பண்றேன், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், அது தவறே கிடையாது. ஆனா அதை விட மேலாக நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாம் ஒப்பு கொடுத்தவர்களாக, நம்முடைய உடல் உறுப்புகள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஜீவ பலினா அர்த்தம் என்ன? பலி செலுத்துறதுன்னா சாகடிக்கிறது. ஆனா இது ஜீவ பலி. நம்ம சாக வேண்டிய அவசியம் இல்லை, உயிரோட தான் இருப்போம். ஆனா நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம செத்து, சுயத்திற்கு செத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும், பரிசுத்த வாழ்க்கை. இதுதான் மேலான உண்மையான ஆராதனை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சரியான போதகத்தை நாம் அறிந்திருக்கணும், மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம் வார்த்தைகள் வந்து சண்டைக்கு பதிலாக சமாதானத்தை உண்டாக்க முடியும். குறிப்பா மெதுவான, ஒருவேளை பிறர் நம்மகிட்ட கோபமா பேசலாம், ஒருவேளை கணவன் பேசலாம், அல்லது மனைவி பேசலாம், அல்லது பிள்ளைகள் பேசலாம், பெற்றார் பேசலாம், நம்ம கூட வேலை செய்யறவங்க பேசலாம், அண்டை வீட்டார் பேசலாம், அல்லது டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது 3வது ஆள் கோபமா பேசலாம். ஆனா நம்ம வந்து சாஃப்டா ஆன்சர் சொன்னா என்ன செய்யும், அவங்க கோபம் தானாக தணிந்து விடும். அங்க சண்டை வரக்கு வாய்ப்பு இல்லை, சமானம் உண்டாகிவிடும். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அவன் நிறுத்துகிறான். நீடிய சாந்தம் உள்ளவன் தன்னுடைய வார்த்தைகளினால அதை நிப்பாட்டுறான். அடுத்து, வார்த்தைகள்
பின்வாங்கி போனார விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போறவங்க என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். நம்ம நேற்று பார்த்தோம், கலாத்தியர்ல பார்த்தோம் 6ஆம் அதிகாரத்துல, அதே மாதிரி மத்தேயுல பார்த்தோம், யாக்கோபுல பார்த்தோம். இதை செய்கிறோப்பா. மற்றபடி அஞ்ஞானிகளை போல யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவன் வழி தவறி போனா என்ன செய்யணும்? நம்ம அவங்கள சரியான வழிக்கு கொண்டு வர முடிய கடமை. அப்படி கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் காதுல போட்டிருக்கிற அந்த தங்க ரிங்குக்கும் தங்க ஆபரணத்துக்கும் ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தன் நாவினால் முகஸ்துதி பிளாட்டரி புகழ்ந்து இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி பேசுகிறவனை பார்க்கலாம் நம்முடைய தவறுகளை யார் சுட்டி காட்டுறாங்களோ கடிந்து கொள்றாங்களோ அவங்க தான் முடிவில் அங்கீகாரம் பெறுவார்கள். நம்மகிட்ட இருந்து அவங்க பின்னால யோசித்து பார்ப்போம், ஐயோ அவங்க சொல்ல பேச்ச கேட்கலையே அப்படின்னு சொல்லி. புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழிகள் இருக்கிறான், கண்டிப்பை வரிக்கிறவனோ மோசம் போவான். அடுத்து நம் வார்த்தைகள் பிறருக்கு அறிவை புகட்டும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு பிறருக்கு தெரியாத அநேக காரியம் நமக்கு தெரியும், அது மாதிரி நமக்கு தெரியாத அநேக காரியங்கள் பிறருக்கு தெரியும். ஆண்டவர் இப்படி வெவ்வேறு வித்தியாசமான அனுபவங்களை கொடுத்திருப்பாரு. எனவே நம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? நாம் அறிவை பெறுவோம், அறிவை பிறருக்கு கொடுப்போம். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். புத்திமானுடைய உதடுகள் விளங்குவது ஞானம். இதான் நம்ம ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? பேசி காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ளலாம், கர்த்தர் வேதத்தில் நம்ம கற்றுக் கொடுத்ததை பகிர்ந்து கொள்ளலாம். அது பிறருக்கு பிரயோஜனமா இருக்கும். நம்மளும் என்ன செய்யணும்? மற்றவங்கிட்ட நம்ம அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவே வார்த்தைகள் எப்படியாக அறிவை கொடுக்கும். இந்நாட்கள்ல வேதாகம போதனை ஊழியம் மிக மிக அவசியம். அந்நாட்கள்ல பைபிள் உமன் சொல்லி சில சபைகளை வச்சிருப்பாங்க. பெண்கள் 2 பேரா போய் என்ன செய்வாங்கன்னா குடும்பத்துக்குள்ள போய் வீடுகளுக்கு விசிட் பண்ணி அவங்க பைபிள் சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு அது இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா நீங்க பாக்கியசாலிகள். இந்த ஷாலோம் பைபிள் ஷெட்ல பங்கு பெறுகிற நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியசாலிகள். அதே வேளையில உக்ரானத்துவம் உங்களிடத்துல உண்டு. ஆண்டவர் கணக்கு கேட்பாரு, என் மகளே மற்ற அநேகருக்கு இல்லாத சாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேனே, நீ அதை சரியாக பயன்படுத்துகிறாயா? முதலாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். உபாகமத்துல வாசிக்கலாம். நம்முடைய தீத்துவுக்கு எழுதுறாரு பவுல், முதிர் வயதுள்ள பெண்கள் என்ன செய்யணும்? இளம் பெண்களுக்கு அவங்க வேதத்தையும் நடைமுறை வாழ்க்கையும் குறித்து போதிக்க வேண்டும். இங்க பெரிய ஒரு 10 பேரை கூட்டி வச்சு பேசணும்னு இல்லை. உங்க கான்டாக்ட்ல எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, திருமணம் ஆன பிள்ளைங்க இருப்பாங்க, திருமணம் ஆகாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்? அவங்களுக்கு போய் நீங்க என்ன செய்ய நல்ல புத்திமதி சொல்லலாம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள், குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பங்கள் பிளவுபட்டு கிடைக்கின்றன, அல்லது பிளவுபடக்கூடிய நிலைமையில பரிதாபமா இருக்கிறது ரொம்ப துக்கமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்? போய் ஆலோசனை சொல்லலாம். பொதுவாக பெண்களுக்கு சொல்லலாம், ஏம்மா நீ கொஞ்சம் வாயை அடக்கி பேசு, அல்லது புருஷன் வீட்டுல இப்படி இருக்குதா அது சகிச்சிக்க, தாங்கிக்க, பொறுமையா இரு. நீ அப்பா வீட்டுல இருக்கும்போது நல்லா ஃப்ரீயா இருந்திருப்ப, ஆனா இப்போ மாமனார் மாமியாரோட என்ன செய்யணும்? ஒத்துழைச்சு போகணும் அப்படின்னு சொல்லி மாமனார் மாமியார சொந்த தகப்பனா நீ என்ன செய்யணும்? ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில நடைமுறை புத்திமதியை நீங்க என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும், வாலிப பிள்ளைகளுக்கு. அதை என்ன போன்றவங்க போய் செய்ய முடியாது. என்ன போன்ற ஊழியங்க அவங்க வீட்டுக்குள்ள போகவும் முடியாது. அப்படிப்பட்ட பிராக்டிக்கல் நாங்க சொல்லவும் முடியாது. சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க, இந்த ஆண்டி நல்ல ஆண்டி, நல்ல பக்தி உள்ள ஆண்டி, வேதத்தை நல்லா தெரிஞ்ச ஆண்டி, அதனால இவங்க சொல்றத காது கொடுத்து கேட்போம்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இதை நீங்க ஜெபத்தோட செய்யுங்க. ரொம்ப சீரியஸா சொல்றேன். குடும்பங்களுக்குள்ளாக நீங்கள் போக முடியும். உங்களுக்கு தெரிந்த குடும்பங்கள் எத்தனையோ உண்டு, உங்க கான்டாக்ட்ல குடும்பங்கள் எத்தனையோ உண்டு. வரும் முன் காக்க வேண்டும். பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ள வரும்னால நீங்க என்ன செய்யுங்க? நீங்க அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப அவங்களுக்கு நீங்க உதவியா இருங்க. அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அது உங்களுடைய பொறுப்பு. அதே மாதிரி சபையின் ஆவிக்குரிய தலைவர் என்ன செய்யணும்?
அடுத்த தலைமுறையினருக்கு வேதத்தை போதிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:2 எப்படி பவுல் எழுதியிருக்கிறாரு, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்துல கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க தங்களுக்கு நீ ஒப்புவி, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவங்களுக்கு நீ ஒப்புவி. அதுதான் இப்ப நடக்குது. ஷாலோம்ல என்னை மாதிரி அநேகர் கத்துக்கிட்ட காரியத்தை நீங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களா இருப்பதுனால உங்களுக்கு நாங்க கத்து கொடுத்துருக்கிறோம். நீங்க என்ன செய்யணும், மற்றவங்க இது ஒரு ரிலே ரேஸ். கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி ஒரு ரிலே ரேஸ், தொடர் ஓட்டம். எங்களுக்கு முன்னால இருந்தவங்ககிட்ட நாங்க கத்துக்கிட்டோம், அவங்ககிட்ட இருந்து நாங்க வேத பாடத்தை கற்றுக்கிட்டோம். அது புஸ்தகம் மூலமா இருக்கலாம், நேரடியா இருக்கலாம். அதை நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம். நீங்க என்ன செய்யணும், அதை மற்றவங்களுக்கு நீங்க பாஸ் பண்ணணும். நீங்க பார்த்திருப்பீங்க ரிலே ரேஸ். ரிலே ரேஸ்ல ஒருவர் ஒரு பகுதியை ஓடுவாரு, அந்த இதை வச்சிருப்பாரு, அந்த கையில தடிய. அதை என்ன செய்வாரு, அடுத்தவர் கொடுத்துட்டு இவர் நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணிடுற, அவ்வளவுதான். அது அவரது ஓட்டம் முடிஞ்சுது. அவர் என்ன செய்வாரு, அதை தூக்கிட்டு அடுத்தவங்க போய் கொடுப்பாரு. ஊழியம் அப்படித்தான். ஊழியம் தொடர் ஓட்டம், கண்டினியூ ஆகணும். ஆண்டவருடைய ஊழியம் கண்டினியூ ஆகணும்னா நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம டீச் பண்ணணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அன்பாலே, ஒரு பஞ்சம் வரப்போது. என்ன பஞ்சம்னா, சரியான வேத வசனத்தை கேட்கக்கூடியாத பஞ்சம் வருகிறது. இப்பவுமே அப்படிதான் இருக்கு. சரியான பஞ்சம், வேத வசன பஞ்சம் இன்னைக்கு இருக்குது. சபைகள்ல போனா சரியான உபதேசம் கிடையாது. ஆனா நீங்களும் நான் என்ன செய்யணும்னா, நம்மால ஏந்த அளவுக்கு வேத வசனத்துக்கு பிறகு கற்றுக் கொடுப்போம். அவங்க மூலமாக இந்தியா தேசத்துல எழுப்புதல் வரப்போது. எழுப்புதல் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். எழுப்புதல் வரும் நாட்கள்ல மக்கள் திரளாக ரட்சிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு வேதத்தை போதிக்க உங்களை போன்ற நபர்கள் தேவை. எழுப்புதல் நாட்கள்ல வேத வசனத்தை கற்றுக் கொடுத்து கர்த்தருக்குள் வருகிற மக்களை கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்த உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அதற்கு நீங்கள் ஆயத்தமா இருங்க. அதுக்கு நீங்க இப்பவுமே ட்ரெயின் அப் ஆகிக் கொள்ளுங்கள். நம் வார்த்தைகள் அழிபவர்களை தப்புவிக்கும், அழிந்து போகின்ற மக்களை. குறிப்பா பாருங்க, கேஸ்கள்ல, வழக்குகள்ல உண்மையான சாட்சி சொல்லுவதனால அப்பாவி உயிர்கள் காப்பாற்றப்படும். இன்னைக்கு சிறைச்சாலைகள்ல சிலர் என்ன செய்யறாங்க, பொய் சாட்சி சொன்னவனால அப்பாவி மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் பொய் சாட்சி. ஆனா உண்மையான சாட்சியை நம்ம சொல்லும் பொழுது, நம்ம கண்டதை கேட்டதை சொல்லும் பொழுது அநேக அப்பாவிகளை நாம் என்ன செய்யலாம், காப்பாற்ற முடியும். நம்ம வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அது மட்டுமல்ல, அதே நீதிமொழிகள்ல 24ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதை அறியோம் என்பாயாயில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ? உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ? அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ? இது சரீரப்பிரகாரமான மரணம் மட்டுமல்ல, ஒரு குற்றம் செய்து அநியாயமா அப்பாவியா இருக்கிற ஒரு குற்றவாளியை மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில இரட்சகர் இயேசு கிறிஸ்து அல்லாமல் பாவமன்னிக்கப்படாமல் எரி நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்களும் நானும் உத்தரவாதி. அன்பானவர்களே, நாம் உத்தரவாதி. நாம் அவர்களுக்கு பாவமன்னிப்பின் செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதிலே நம்முடைய பங்கு என்ன, நான் என்ன செய்கிறேன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதை தெரியாம சொல்லவே கூடாது. இன்னைக்கு ஒரு வேடிக்கையான காரியம் நடக்குது. என்னன்னா, பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி என்ன செய்யறாங்க, பிரேயர் வாக்கு போறாங்க. இப்ப இங்கெல்லாம் வராங்க, வட இந்தியாவுக்கு வராங்க தமிழ்நாட்டில இருந்து. ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, பக்கத்து தெருக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளவு பிரதாபம் பாருங்க. அதுக்கு அவங்க ரெடியா இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பக்கத்து தெருக்காரங்களுக்கும் ஊர்ல உள்ளவங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்காம இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அன்பானவர்களே, நீங்களும் நானும் உத்தரவாதி. எனவே ஆத்துமாக்களை குறித்த பாரத்தோடு ரட்சிப்பின் செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வோமாக. அடுத்து, நம் வார்த்தைகள் சோர்வில் இருப்பவரை உற்சாகப்படுத்தும். இன்னைக்கு அவசியமான ஒரு தேவை என்னன்னா, இன்னைக்கு மக்கள் சோர்வோடு இருக்கிறாங்க, மனம் நொந்து போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம்
4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லி அவங்கள உயிர்ப்பிக்க வேண்டும். வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். சற்று நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நீங்க எத்தனையோ முறை கவலையோட இருக்கும் பொழுது, ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில எத்தனையோ பேர் வந்து உங்களுக்கு ஆறுதல் படுத்தி இருக்கிறாங்களா? அது உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரசங்கத்துல கேட்ட ஒரு செய்தியா இருக்கலாம், டிவியில பார்த்த ஒரு மெசேஜா இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல பிறர் அனுப்பிய உங்களுக்கு கூறிய வார்த்தைகள் எவ்வளவு உங்களுக்கு ஒரு உயிர்ப்பிக்க கொடுத்துருக்குது. உயிரை காப்பாற்றிருக்கு, உங்க மனசை தேற்றி இருக்குது. அதை நினைச்சு பாருங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். இனிய சொற்கள் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். ஏசாயா 50ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன பகுதி. என்ன பகுதி? இயேசு கிறிஸ்துவை பற்றி, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல, அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற சரியான வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? எனக்கு கல்விமானின் நாவை தந்தளினார். டங் ஆஃப் த லேர்னர்ட், கல்விமான், புத்திசாலி உடைய நாவை எனக்கு தந்தாரு. காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அன்பானவர்களே, நாம் திறந்தோறும் காலையில வேதத்தை வாசிக்கணும். அதை குறிப்பெடுப்பது மிக நல்லது, அதை தியானிப்பது நல்லது, அதை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய தேவை நமக்கு என்னன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா நாம் சொல்லுகிற வசனங்கள் யாரோ ஒருவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நிச்சயமா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி லூக்காவில பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு போறாரு. அங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க என்னை அனுப்பினார், அது இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்று சொல்லி அவர் சொல்றார். அன்பான புரோக்கன் ஹார்ட்டட், இன்றைக்கு ஒருவேளை எலும்பு முறிஞ்சா சரி பண்ணிடலாம், அல்லது ஏதாவது கடன் பட்டா பண உதவி செய்யலாம். ஆனா புரோக்கன் ஹார்ட்டட், இருதயம் நொறுங்கி போனா என்ன செய்ய முடியாது? மனுஷனால அதை சரிப்படுத்தவே முடியாது. தேவனே அதை பண்ணணும். தேவன் எப்படி பண்ணுவாரு? நம்ம மூலம் தான் பண்ணுவாரு. நம்ம மூலம்தான் இருதயம் நொறுங்கி போன மக்களுக்கு நாம் குணத்தை கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் ஞானத்தின்படி, வேத வசனத்தின்படி, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்படி அவங்களுடைய தேவையை அறிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை சொல்ல வேண்டும். அப்போ அங்கே அவர்களுக்கு சுகம் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். இதுவரைக்கும் பார்த்தோம் வார்த்தைகள் வந்து ஆக்கபூர்வமாக எப்படி பயன்படும் சொல்லி. இப்போ பார்க்க போறோம் வார்த்தைகளை அழிவுக்கு பயன்படுத்தலாம். அழிவுக்கு பயன்படுத்தலாம். வேத வசனத்தையோ அல்லது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளையோ நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். தீமைக்கு, அழிவுக்கு எப்படி அது யூஸ் ஆகும்? பொய் பேசுவதனால. பொய் பேசுவதனால, இன்னைக்கு பொய் பேசுனதுனால எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது. எத்தனையோ பேர் சிலர் ஊழியத்தை விட்டு கூட போயிட்டாங்க பொய்னால, பிறருடைய பொய் பேச்சினால, அவதூறான பேச்சினால. அது மாதிரி அநேகருக்குள்ள பகை, இல்லாதையும் பொல்லாதையும் சொன்னபடியினால. அன்பானவர்களே, இதற்கு நாம் விலகி இருக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, பிசாசானவன் யாரா? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறானா. அடுத்து நரகத்துக்கு யாரெல்லாம் ஆண்டவர் அனுப்புவாரு? பொய்யர் அனைவரும். பொய்யர் அனைவரும். சில நாட்களுக்கு முன் நான் ஒரு இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்ல இங்கிலீஷ் டீச் பண்றேன். அப்போ போன 10 நாளைக்கு முன்னால ஒரு கிளாஸ் நடக்கும்போது அங்க ஒரு டிஸ்கஷன் இருந்தது. அதாவது உண்மை பேசுறது, பொய் பேசுறத பத்தி ஒரு டிஸ்கஷன். அதுல ஒரு கொஸ்டின் இருந்தது. என்ன கொஸ்டின்னா, கடவுள் பொய் பேசுறவங்களை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி. அப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணது மனசுலேயே வச்சிருந்தேன், இது சான்ஸ் கிடைச்சா ஆண்டவரே வெளிப்படுத்தல் 21:8 நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அங்க டிஸ்கஷன் வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லிட்டான் அந்த கேள்விக்கு, சார்ன்னு சொல்ல, இது டிஸ்கஷன் ஸ்டூடெண்ட், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு, கடவுள் வந்து என்ன செய்வாரு? பொய் பேசுறவங்கள நரகத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப குஷியா போச்சு. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு பைபிள் மொபைல் இருந்த ஏன்ட்ட அதில் அந்த பைபிள் ஆப்பில் எடுத்து ஹிந்தி இங்கிலீஷ் ரெண்டும் சேர்ந்து பைபிள் ஆப் இருந்தது, அதை அவனுக்கு வாசிக்க காட்ட சொன்னேன். வெளிப்படுத்தல் 21:8
சத்தமா வாசித்தா மற்ற பிள்ளைகளும் கேட்டாங்க. அப்புறம் அதான் சான்ஸ்ன்னு சொல்லி நான் என் சாட்சியை பகிர்ந்துக்கிட்டேன். என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்னால எப்படி இருந்தது, இப்படி என்னைய ஒரு புது சிருஷ்டியா எப்படி ஆண்டவர் மாற்றினான்னு சொல்லி சொன்னேன். இப்படியாக பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் பங்கடைவார்கள். அன்பானவர்களே, நாம் அதிக ஜாக்கிரதையாய் இருப்போம். நம்முடைய நாவிலே பொய் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள். அடுத்து இச்சகம் பேசுதல், பிறரை முகஸ்துதி செய்தல், இல்லாதையும் பொல்லாதையும். விசேஷமா நம்ம கிட்ட ஏதாவது உதவி கேட்டு வராங்க நினைச்சுவாங்க, நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க, இல்லாதையும் பொல்லாதையும். அப்ப நம்ம என்ன செய்வோம், சில நினைச்சு ஏமாந்துருவாங்க. இவ்வளவு நல்லா பேசுறான், நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுறான்னு சொல்லி அவங்களுக்கு வேண்டிய சலுகையை பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. நம்மளும் அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அது என்ன செய்யும்? அழிவை உண்டு பண்ணும். நீதிமொழிகள் 26:28. கள்ள நாவு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். அவங்க நல்லா புகழ்ந்து பேசி பேசி கடைசியில் உங்களுக்கு நினைச்சுவாங்க, உங்களுக்கு குழிய தோண்டுவாங்க. ஜாக்கிரதை. அதே மாதிரி மற்றவங்களை என்ன செய்யும்? அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கண்ணி. நீதிமொழிகள் 29:5. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். கண்ணில மாட்டாங்க, ஜாக்கிரதை. நீங்களும் அப்படி செய்யாதீங்க. அதே மாதிரி 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அங்கே துன்மார்க்கமான ஸ்திரீ என்ன செய்யறாங்க? தங்களுடைய பசப்பான வார்த்தைகளால, இச்சகமான வார்த்தைகளை பேசி பிறரை பாவத்துக்குள் வழி நடத்துகிறார்கள். அடுத்து புறங்கூறுதல், தூற்றி தீர்தல், கிசுகிசுத்தல். ஜெபக்கூட்டம் நடக்கும், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, வசனத்தை தியானிப்பாங்க. பிரேயர் மீட்டிங் முடிஞ்சு என்ன செய்வாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர், அக்கா உனக்கு தெரியுமா அவ வீட்டுல இப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? இது உன் ஜெபத்துக்காக சொல்றேன். பிரேயர் பாயிண்ட்ங்கிற போர்வையில அங்க கிசுகிசுப்பு நடக்கும், புறங்கூறுதல் நடக்கும். ஜாக்கிரதை. அப்படி சில இதுல நான் கேட்டிருக்கேன். அதனால ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கிசுகிசுக்காதீங்க. மற்றவங்களை பற்றி, மற்றவங்களுடைய புறணிகளை பற்றி பேசாதீங்க. அது நல்லது இல்லை, உங்களுக்கும் நல்லது இல்லை, அவங்களுக்கும் நல்லது இல்லை. இப்படி பேசும்பொழுது என்ன ஆகும்? அங்க அதுக்கு பதிலாக நீங்களே என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. பிரேயர் பாயிண்ட்ங்கிற போர்வையில மற்றவங்களை தூற்றி தெரிய வேண்டாம். ரகசியத்தை வெளிப்படுத்தும். கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை பிரித்து விடுகிறான். நட்பை கெடுக்குது, பிரிவினை உண்டாக்கும், நற்பெயருக்கு களங்கம். எனக்கு 2 தங்கச்சிமார் உண்டு. சில சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சுவாங்க, ஏன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அண்ணன் அவ எப்படி வா அப்படின்னு சொல்லி. நான் அவங்ககிட்ட போய் சொல்லவே மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிடவே மாட்டேன். அன்பானவர்களே, நாம் சமாதானம் பண்றவங்களா இருக்கணும். ஒருத்தர் சொன்னதை கேட்டு அதை அப்படியே போய் மற்றவங்ககிட்ட சொன்னா என்ன ஆகும்? அங்க பிரிவினை உண்டாகும், சண்டை உண்டாகும், அங்க உறவுகள் கெட்டு போகும். ஒரு தீர்மானம் எடுங்க. குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள ஒருவரை பற்றி இன்னொருவர் சொல்கிற காரியங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? போய் அவங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். நமக்கு மன அடக்கம் வேண்டும். அன்பானவர்களே, நம்ம கேட்டதையெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம தெரிஞ்ச எல்லாத்தையும் போய் பிறரை பற்றி சொல்றது நமக்கு எந்த பிரயோஜனையும் கிடையாது. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டோன்ட் வாஷ் த டர்ட்டி லினன் இன் பப்ளிக். அசிங்கமான அல்லது அழுக்கான ஆடையை நீ எல்லாருக்கும் தெரியும்படியா நீ கழுவாது. அதாவது அவருடைய வாழ்க்கையில ஏதோ அவர் தப்பு பண்ணிட்டாருன்னு வைங்களேன், அதை போய் என்ன செய்யக்கூடாது? 4 பேர் முன்னால அதை சொல்லி அவரை அவமானப்படுத்தக்கூடாது. இந்த தாவீதினுடைய ஒரு காரியம் வந்து ரொம்ப ஆச்சரியமான காரியம். பாருங்க, தாவீதை வந்து சவுல் ராஜா துரத்திக்கிட்டே இருக்காரு, தெள்ளு பூச்சியை தேடுற மாதிரி. அவனை எப்பண்டா அவனை கொல்லான்னு சொல்லி அப்படியே விரட்டிட்டே இருக்காரு சவுல் ராஜா. தாவீது வந்து அவரை கொல்லதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் அதை செய்யவே இல்லை. கடைசியில் என்னாச்சுன்னு பாருங்க, அவர் சவுளுடைய நிலைமை மிக பரிதாபமா முடிஞ்சது தெரியும். அவர் தன்னைத்தானே அங்க அவரு செத்து போறாரு, தன்னைத்தானே அந்த வாள்ல விழுந்து, பட்டயத்துல விழுந்து. அப்போ அந்த செய்தி வந்து நம்ம தாவீதுக்கு வருது. அப்ப இந்த செய்தி வரும்போது அவருடைய ரியாக்ஷனை பாருங்க. அவர் சந்தோஷப்படல. அவரு நம்மளை இவ்வளவு நாளும் நம்மளை கொல்றதுக்கு ட்ரை பண்ண சவுல் ராஜா சொத்து தொலைஞ்சான்,
அப்படின்னு சந்தேசப்படவே இல்லை. அவர் சொன்னது பாருங்க, ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியம். 2 சாமுவேல் 1 அதிகாரம். தாவீது சொல்றார், தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் பேரிலும் புலம்பல் பாடினான். இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். பெலிஸ்தரின் குமார்த்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும், விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமார்த்திகள் கலிகூறாதபடிக்கும், அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளை பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலம் தரும் வயல்கள் இல்லாமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலியுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புகள். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு அன்பு பாருங்க. தாவீது நல்ல ஆண்டவர் தாவீது பெரிய பயங்கரமான பாவம் செய்து மனம் திரும்பினாலும் என் இருதயத்துக்கு ஏற்றன்னு சொல்லி சொல்றதுல ஆச்சரியமே கிடையாது. பாருங்க, தன்னை கொலை செய்யறதுக்கு தன்னை துரத்திக்கிட்டே வந்த அந்த சவுல் இறந்த போது அதுல சந்தோஷப்படவே இல்லை. எவ்வளவு பெரிய நல்ல ஒரு இருதயம் பாருங்க. இது இப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் நமக்கு தருவாராக. சொல்றார, உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதுன்னு சொல்லி நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, கோபமான கடுமையான வார்த்தைகள் பிறரை புண்படுத்தும். தமிழ்ல திருக்குறள் அது வருது உண்டா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. புண்ணு ஆறிரும், ஆனா வடு இருக்கும். அதே மாதிரி பேசாத பேச்ச பேசி என்ன செய்வாங்க, சமானம் பண்ணிடுவாங்க, மன்னிச்சிருவீங்க. ஆனாலும் அந்த வடு என்ன செய்யும், உள்ள இருந்துகிட்டே இருக்கும். எனவே தான் வசனம் சொல்லுது, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அன்பானவர்களே, நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய சொந்த பிள்ளைகளை எப்படிப்பட்ட வார்த்தைகளால சொல்றோம்? திட்டாதீங்க, வார்த்தைகளால திட்டாதீங்க. நம்ம செய்திகளை வாசிக்கிறோம்ல, ஒரு டீச்சர் திட்டினதால அல்லது பேரண்ட்ஸ் தகாத வார்த்தைகள் சொன்னதுனால தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்கள் எத்தனை பேர் உண்டு. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. வார்த்தைகளினால பட்டய குத்துகள். நம்முடைய வார்த்தைகள் ஜாக்கிரதையா இருப்போம். அப்படி நல்ல வார்த்தை பேச தெரியாட்டா நம்ம ஊமையா இருப்போம். சரியான வார்த்தை, அன்பின் வார்த்தைகள் பேச முடியல, பேச தெரியலன்னா வாயை மூடிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது. அன்பானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு ஜீவனே உண்டாக்கணும். அதே மாதிரி சிலருக்கு வாது பிரியன், அவங்களுக்கு இந்த சண்டை போடுறதா அவங்களுக்கு இஷ்டம், இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி. அதற்கு நம்ம அப்படிப்பட்ட நபருக்கு நம்ம விலகி இருக்கணும். அப்படிப்பட்ட நபராக நாம் இருக்கவே கூடாது. அதே மாதிரி சபித்தல், நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? பெற்றோரை பிள்ளைங்க சபித்தா பிள்ளைங்களை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொல்ல வேண்டும். நீதிமொழிகள்ல 20 அதிகாரம் 20 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும். அன்பானவர்களே, உங்கள் பெற்றோரை குறித்து நீங்கள் தவறான எண்ணம் வைக்க வேண்டாம், அல்லது அவங்களை குற்றப்படுத்த வேண்டாம். எப்படித்தான் இருந்தாலும் பெற்றோர் தான். இந்த உலகத்துல நம்ம எல்லா உறவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும், மாத்திக்கிடலாம். ஆனா அப்பா அம்மாவை மாற்றவே முடியாது. அது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஈவு, அதை நீங்க மாற்ற முடியாது. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க. உங்களுடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவங்களா, ஒருவேளை குடிகாரராக இருந்திருக்கலாம், அவங்கள நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்க மூலம்தான் தேவன் உங்களை இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவங்கள நேசியுங்க, மதிங்க, மரியாதை செலுத்துங்க. அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் தப்பான வார்த்தை பேசாதீங்க. ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் மற்றவங்களை ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுருல அதை வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை
சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு உரிமை பாராட்ட போறோம். எனவே நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும். பிறர் நமக்கு எவ்வளவுதான் தப்பு பண்ணி இருந்தாலும், நமக்கு விரோதமா என்னதான் பேசி இருந்தாலும், நம்ம என்ன செய்யணும்? அவங்கள ஆசீர்வதிக்கவே வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்தாரு. அவர் செய்து காமிச்சார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவருக்கு பாருங்க எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. அவரை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து சொல்றாரு, சிநேகிதனே, சிநேகிதனே, முத்தத்தினாலயா என்னை காட்டி கொடுத்தாய். பாருங்க. அதே மாதிரி யோவான்ல வாசிக்கிறோம், அவர் முடிவு பரியந்தம் அவங்களிடத்துல அன்பு வச்சாராம் இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களிடத்துல. அவருக்கு தெரியும் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போவாங்க, மறுதளிப்பாங்க. பாருங்க, பேதுரு நான் அவரை அறியேன்னு சொல்லி சபித்தான். ஆனாலும் கூட அவனை ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை யூதாஸ் காரியோத்து அவன் நான்கு கொண்டு சாகாமல் அவன் பேதுருவ மாதிரி மனம் திரும்பி இருந்தா நிச்சயம் இயேசு கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொண்டிருப்பார், சந்தேகமே கிடையாது. ஆனா அவன் என்னச்ச தன்னைத்தானே அவன் மாய்த்து கொண்டான். நாம் ஆசீர்வதிக்கும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, கஷ்டம்தான் அது. அவங்களுக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த நபர் என்னைய எப்பவும் துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாரு, என்னைய பற்றி இழிவா பேசுறாரு, என்ன அவர் இழிவா நடத்துறாரு, அவரை மன்னிச்சு அவரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அடுத்து வேலை செய்யறதுக்கு பதிலாக சும்மா சின்ன வெட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. வெட்டி பேச்சு. இந்த திண்ணைகளை அந்த கிராமங்கள்ல அண்ணாக்கள் திண்ணைகள் உண்டு. அதில் பார்த்தா சாயங்கால நேரம் நினைச்சுவாங்க வரிசையா உட்காந்துருப்பாங்க. உட்காந்து நினைச்சுவாங்க, அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் நினைச்சுவாங்க, உட்காந்து இல்லாதையும் போல ஊர்ல நடக்கிற எல்லா காரியத்தையும் பேசி வெட்டி பேச்சு பேசுவாங்க. அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உழைப்பதற்கு பதிலாக வெட்டி பேச்சினால் நம்மையும் பிறரையும் நாம் பாதிக்கிறோம். வசனம் அழகா சொல்லுது, நீதிமொழிகள் 14:23 சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். பேசுறதால ஒரு கால் காசு பிரயோஜனம் கிடையாது. மக்களை 3 விதமா பிரிக்கலாம். மக்களை 3 குரூப். ஒண்ணு ட்ரீமர்ஸ், அவங்க மனக்கோட்டை கட்டுவாங்க பெருசா, மனசுல கோட்டை கட்டுவாங்க, அது ஒரு குரூப். அடுத்த ஒரு குரூப் வாயினால வடை சுடுவாங்க, டாக்கர்ஸ், அது இதுன்னு சொல்லி பெருசா பேசுவாங்க, ஆனா காரியம் ஒண்ணும் இருக்காது. ஆனா இன்னொரு குரூப் இருக்கு, அவங்க என்ன செய்வாங்க? டூயர்ஸ், அவங்க செயல் வீரர். அன்பானவர்களே, நீங்களும் நானும் செயல் வீரராக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். மனக்கோட்டை கட்டுவதனாலேயோ வெறுமனே வெறும் பேச்சு பேசின பிரயோஜனமே கிடையாது, கால் காசு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நாம் செயல்ல வாழ்ந்து காட்டணும், செயல்ல நம்ம கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கணும், 4 பேருக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும். அடுத்து நம்மால முடியாது, நம்மால நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. எனவே தேவனுடைய உதவி நமக்கு தேவை, தேவனுடைய வல்லமை நமக்கு அதிகமாய் தேவைப்படுது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய எல்லா உடல் உறுப்புகளையும், குறிப்பா நாக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த நாவை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன், இது உம்முடைய நாக்கு, உம்மை துதிக்கிறதுக்கு, உம்முடைய புகழ பேசுறதுக்கு, பிறரை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உம்மை பற்றி பிறருக்கு சொல்றதுக்கு, 4 பேருக்கு ஆறுதலான வார்த்தை சொல்றதுக்கு இந்த நாக்கை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்தல் மிக மிக அவசியம். அதே மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து. ஆண்டவரே, என் வாய்க்கு பூட்டு போடும், நான் வீணா பேசாதபடி, அனாவசியமான வார்த்தைகள் பேசாதபடி என் வாய்க்கு என்ன செய்யுங்க, நீ பூட்டு போட்டு வைங்க ஆண்டவரே. எப்போ நான் என்ன பேசணுமோ அப்போ மட்டும் என் வாயை திறங்குன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. நான் சில சமயத்தை ஜெபிப்பேன். வெளியே போகும்போது யாராவது சிலரை சந்திக்க போகும்போது ஜெபிச்சுட்டு போவேன். ஆண்டவரே, அந்த போய் அவர்கிட்ட போய் நான் வீணான வார்த்தை பேசக்கூடாது ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்படி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நல்லது. வாய்க்கு ஆண்டவர் காவல் செய்யும்படியாக, வீண் வார்த்தைகளுக்கு விலக்கி காக்கும்படியாக தேவனுடைய ஒத்தாசை நமக்கு மிக மிக அவசியம். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியத்துக்கு அழைப்பு பெறும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? அவருடைய நாவை தேவன் தொட்டு பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தப்படுத்துறார். அங்க பாக்குறாரு, அங்கே பரலோக காட்சியை பார்க்கிறாரு, அங்கே தேவதூர்கள் இருக்கிறாங்க. அப்ப என்னாச்சு? தேவனை
ஒருவர் அந்த தேவர்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். திரியேக தேவன, பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய தேவன் பரிசுத்தர், ஆவியானவராக இருக்கிற தேவன் பரிசுத்தர்னு சொல்லி திரியேக தேவனை அவங்க துதித்து கொண்டு புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் அந்த பரிசுத்த தேவனை கண்டவண்ண அவர் தன்னுடைய பாவத்தை அவரு உணர்றார். ஐயோ, அதமாரி நான் காலியாயிட்டேன். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய நாக்கிலே உள்ள அந்த அசுத்தம், நாக்கிலே உள்ள பாவம், அதை குறித்து அவர் என்ன செய்யறாரு? உணர்வடைந்து அவர் புலம்புறார். அப்போ அங்க நடப்பது என்ன? சேனைகளின் கர்த்தராய ராஜாவை கண்கள் கண்டதே என்ன. அப்பொழுது சேராபின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. என்ற அன்பானே, எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் தேவை. உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவை? நம்முடைய நாவை தேவன் சுட வேண்டும். பரிசுத்த அக்னியினால சுட்டரித்து அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம் வாயின் வார்த்தைகள் அவருக்கு பிரியமா இருக்கணும். இதனாலதான் என்னவோ ஒருவேளை தேவன் ஒருவரை பரிசுத்த ஆவினால் அபிஷேகிக்கும் பொழுது நிறைய பேர் என்ன செய்யறாரு? அவர் நாக்கு தொடுறார், வேறு பாஷைகளை பேச முடியா வைக்கிறார் அநேகரை. இதனாலும் தெரியல, ஒருவேளை இருக்கலாம் பரிசுத்தப்படுத்தும்படியாக. இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம். நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், ஐயோ நான் அதமானேன். சேனைகளின் கர்த்தராய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அப்பொழுது தேவன் அவனை பரிசுத்தமாக்கி ஊழியத்துக்கு அழைக்கிறார், ஊழியத்திலே பயன்படுத்துறார். அடுத்து 2வது பாடம், ஒரு பகுதியை மட்டும் பாடத்துக்கு முன்னால ஒப்புமைகள், ஒரு டிப். நீதிமொழி புஸ்தகத்தை நீங்களே நல்லா கத்துக்கிறதுக்கு, நீங்களே இன்ட்ரெஸ்டா வாசிக்கிறதுக்கு சில டிப். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் முழுமையான பாடம் அல்ல, ஒரு ருசி உண்டாக்குறேன். நீதிமொழி புஸ்தகத்தை தியானிக்கிறதுக்கு, கத்துக்கிறதுக்கு சில சாம்பிளா சில காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். அதை நீங்க பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நீங்க என்ன செய்யணும்? நீங்களே தனியாகவோ குரூப்பாகவோ நீங்க என்ன செய்யலாம்? நீதிமொழி புஸ்தகத்தை திரும்பவும் என்ன செய்யுங்க? படிங்க. குறிப்பா பல்வேறு தலைப்புகள்ல பாருங்க. இங்க அநேக ஒப்புமைகள் உண்டு. அதுக்கு சில எக்ஸாம்பிள் காட்டுறேன். தன் கூட்டை 27 அதிகாரத்துல இந்த வசனங்கள் உண்டு. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கும்? அது ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்காது. அது எதுவும் எய்ம்லெஸ்ஸா பிறந்துட்டு இருக்கிறோம், அதனால ஒண்ணும் செய்ய முடியாது. அதே மாதிரி தேவன் தனக்குன்னு வச்சுக்கிற இடத்த விட்டுட்டு கண்ட இடத்துலயும் சுத்திட்டு இருக்கிறவங்க அல்லது சோவாரியா இருக்கிறவங்க அப்படிப்பட்ட குருவி போல இருக்கிறாங்க. அவங்க ஒண்ணும் சாதிக்க முடியாது. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அது ஒண்ணும் சாதிக்காது, ஒண்ணும் பிரயோஜனப்படாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அதே மாதிரி தன் இடத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அப்படியேங்கிறத கம்பேர்ஸ் பின்னால இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல. என்ன, எதுக்கு கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு? ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். அப்ரிசியேஷன் சொன்னா நம்ம ராஜாசிங்கண்ணன் மாதிரி நான் பெருமைக்காக சொல்ல, என்னோட வாழ்க்கையில மற்றவங்களை அப்ரிசியேட் பண்ற மாதிரி நான் இது வரைக்கும் யாரையும் பார்க்கல. நானும் பல ஆவிக்குரிய தலைவரோட பழகி இருக்கிறேன், ஊழியம் செய்திருக்கிறேன். ஆனா ராஜாசிங்கண்ணன் எல்லாரையுமே உடனே அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அது நல்ல ஒரு காரியம். அண்ணன் நான் கத்துக்கிட்ட காரியம். பாருங்க, இப்படி அப்ரிசியேட் பண்றது எப்படி பண்றதா? பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல. அதே மாதிரி அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. 2 ஒண்ணு. வீட்டுல ஓட்டுல ஒழுக்கு இருந்தது அல்லது அங்க உள்ள சீலிங்ல கிராக் இருந்தா என்ன செய்யும்? அடமழை, தொடர்ந்து மழை பெய்தா என்ன செய்யும்? தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். அதே மாதிரி சண்டைக்காரியான ஒரு பெண்ணும் அதுக்கு சரின்னு சொல்லி 27 அதிகாரத்துல வாசிக்கிறோம். இதெல்லாம் கம்பாரிசன். இப்படிப்பட்ட வாசகங்கள் நிறைய இருக்குது. அதை நீங்க கண்டுபிடிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்த 3 எக்ஸாம்பிள்.
இரும்பை இரும்பு கரிக்கிடும், ஷார்பன் பண்ணும். ஒரு இரும்பு பீஸையும் இன்னொரு இரும்பு பீஸையும் தேய்ச்சா என்ன ஆகும்? ஒண்ணுக்கு ஒண்ணு அது கூர்மையாகும். அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். ஒருத்தருக்கு அவருடைய கருத்துக்களை, அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் போது அவங்க என்ன செய்றாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கூர்மையாகிறாங்க. அவங்க மனசு ஷார்ப் ஆகுது, அவங்களுடைய அறிவு புத்தி ஷார்ப் ஆகுது. அதே மாதிரி சொல்லி கொள்ளப்பட்டிருக்கு. அப்படியே அதே மாதிரி தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்துக்கு இருதம் ஒத்திருக்கும். பைபிள்ல வாசிக்கும், நாங்கள் இருவரும் ஒரே ஆவி உடையவர்கள் அல்லவான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இதே மாதிரி சிலருடைய அந்த இருதயம் ஒத்து போகும். நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு சிலரோட நமக்கு என்ன செய்யும்? அதிகமா ஒத்து போகும். அவங்களுடைய டேஸ்ட், அவங்களுடைய காரியம், அவங்களுக்கு பிடிக்காத காரியம்லாம் நமக்கு அப்படியே ஒத்து வரும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி தண்ணீர்ல நம்ம முகத்தை பார்த்தா நம்ம முகம் அது தெரியும். அந்த தண்ணில தரக்கூடிய அந்த பிம்பமாகிய முகமும் உண்மையான முகமும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருதயம் ஒருமித்த மனுஷர்களுக்குள்ள இருக்கும், நண்பர்களுக்குள்ள இருக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறது இல்லை. பாதாள நரகமும் மரணமும் திருப்தி ஆகாது. எவ்வளவு எத்தனை பேர் செத்து போனாலும், எத்தனை பேர் நரகத்துக்கு போனாலும். அது போல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. உதாரணமா ஒரு ஜவுளி கடைக்கு போய் ஒரு துணி எடுக்கணும்னா எல்லாத்தையும் வாங்கணும் போலதான் இருக்கும். இன்னும் நிறைய புதுசா கொண்டு வந்தாலும் அதையும் வாங்கணும் போலதான் இருக்கும். திருப்தி கிடையாது. அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், நீங்க மீகாலக்கா உங்களுக்கு அனுப்புவாங்க. லைக் எ பேர்ட், அந்த லைக் அதான் அந்த கம்பேரிட்டிவ் வேர்ட். லைக் எ பேர்ட் தட் wanders from his nest is a man who wanders from his place. The heartfelt counsel of a friend is as sweet as perfume and incense. A continual dripping on a very rainy day and a contentious woman are alike. As iron sharpens iron, so a man sharpens the countenance of his friend. As in water face reflects face, so a man's heart reveals the man. Just as death and destruction are never satisfied, so human desire is never satisfied. And the சைடில் போட்டுக்கலாம் அந்த வெர்ஷன் NKJV, NLT, அதெல்லாம் அந்த பைபிள், இங்கிலீஷ் பைபிள் வெர்ஷன். இப்படி நீங்க இந்த கம்பேரிட்டிவ் வேர்ட்ஸஸ் வசனத்தை கண்டுபிடிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பைபிள் ஸ்டடி. நீதிமொழிகள் அப்படி நிறைய இருக்கு. அப்ப அது மாதிரி மதிகேடாய் நடக்கிற அளவுள்ள ஸ்திரீ பண்டியின் மூக்கத்தில் உள்ள இதுக்கு சமானம் சொல்லி போட்டிருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நான் இன்னொரு லெசனும் டீச் பண்ண நினைச்சேன், டைம் இல்லை. நாளைக்கு கத்திருக்கிற சுத்தமான என்னன்னா, நல வாழ்வை குறித்த ஞானம், விஸ்டம் ரிகார்டிங் குட் ஹெல்த். நீதிமொழிகள் நிறைய காரியங்கள் இருக்கு. குறிப்பாக நம்முடைய மனநலம், மென்டல் ஹெல்த்தை குறித்து வசனங்கள் இருக்கு. அதை நாம் நாளைக்கு கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம்.